தலைவர் லோட்டஸ் மணிகண்டன், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட திரு அண்ணாமலை அவர்கள் தோல்வியடைந்ததை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தேசிய நெடுஞ்சாலையிலே அண்ணாமலையினுடைய படத்தை வைத்து ஒரு ஆட்டை நடு ரோட்டில் வைத்து ஒரு அப்பாவி பிராணியை, வாயில்லாத பிராணியை கொடூரமான முறையில் வெட்டி அந்த ரத்தத்தை எல்லாம் கீழே தெளித்து அண்ணாமலை பலியாடு என்று சில சிறுவர்களை வைத்து கோஷமிட்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் மனதிலே வன்மத்தை கக்கியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அதனால் இன்று ஜனநாயக முறையிலே அண்ணாமலை அவர்களுடைய ஆட்டு தலையில் வைத்து வெட்டியவர்கள் மீது தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அண்ணாமலை படத்தோடு முட்டி ஓட்டு அகிம்சை முறையிலே மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். இதுக்கு பிறகாவது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நாட்டில், இந்த மாநிலத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்றால் நெடுஞ்சாலையிலே ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த வேட்பாளர் கோவையிலே 4,50,132 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். எங்களை போல உள்ளவர்களெல்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அண்ணாமலைக்காக வீடு வீடாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு இன்று அவரை அச்சுறுத்தும் விதமாக பாதுகாப்பில்லை என்கின்ற போது எங்களை மாறி பணி செய்திருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு என்று இதை நாங்கள் கேட்கவில்லை, பொதுமக்கள் கேட்கின்றார்கள், நடுநிலையான பொதுமக்கள். அதனால் உடனடியாக தமிழக காவல்துறையும் இந்த அண்ணாமலையினுடைய படத்தை வைத்து நடு ரோட்டிலே வெட்டியவர்கள் மீது, ஆடை வெட்டி பலியாடு என்று கூறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வந்துள்ளோம். இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் லோட்டஸ் மணிகண்டன், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் கோவையிலே தேர்தலில் போட்டியிட்ட திரு அண்ணாமலை அவர்களுடைய தோல்வியை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தேசிய நெடுஞ்சாலையிலே அண்ணாமலையினுடைய படத்தை ஆட்டினுடைய தலையிலே கட்டி நடு ரோட்டிலே ஆட்டை கொடூரமாக வெட்டி அந்த ரத்தங்கள் எல்லாம் ரோட்டிலே சிந்துகின்ற போது ஒரு காட்டுமிராண்டித்தனமாக சில சிறுவர்களை வைத்து அண்ணாமலை பலியாடு என்று கோஷமிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இதுவரை நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. அதனால் இன்று இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சார்பாக அண்ணாமலை படத்தோடு இங்கு வந்து முழங்கால் இட்டு தயவு செய்து இது போல எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க வேண்டும், தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கிருஷ்ணகிரியிலே அண்ணாமலை படத்தை வைத்து ஆடை கொடூரமாக வெட்டிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்க வந்துள்ளோம். அண்ணாமலைக்கு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது. இந்த தமிழகத்திலும் இந்த கோவையிலும், கோவையானது எப்போதும் ஒரு பயங்கரவாதத்திலும் தீவிரவாதத்திலும் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். நாங்கள் எல்லாம் பூர்வீகமாக இந்த கோவையிலே வாழ்ந்து வருகின்றோம். அதனால் நாங்கள் எல்லாம் அவர்கள் வராது இவர்கள் வராதும் இல்லை. அண்ணாமலைக்கு 4,50,132 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேலை செய்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த அண்ணாமலைக்கு ஒரு அச்சுறுத்தல் என்றால் எங்களுக்கெல்லாம் நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அதனால் இது சம்பந்தமாக பத்திரிகை மூலமாக இந்த செய்தி தமிழக அரசுக்கும் தமிழக உளவுத்துறைக்கும் சென்று உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இன்று மனு அளிக்க வந்துள்ளோம். நன்றி.